பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் 8th சம் போலாம். What is the smallest number that when divided by 3 numbers such as 35, 56 and 91 leaves remainder 7 in each case? That previous sum பார்த்தோம்ல அதே சேம் தான். அங்க வந்து highest கேட்டிருக்காங்க, இங்க வந்து smallest value கேட்டிருக்காங்க. அப்புறம் ரிமைண்டர் வந்து 7 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுதான் இப்போ நம்ம பார்க்கலாம். 35, 56, 91க்கு சேம் எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 35 எடுத்தால் 5 into 7. ஓகே, 56 எடுத்தால் 2 into 2 into 2 into 7. அதுதான். இப்போ 2 into 2 into 7 எழுத 2 power 3 into 7 எழுதலாம். அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ 91க்கு எடுக்க 17 into 13 கிடைக்கும். அப்போ எல்சிஎம் எடுத்துடலாமா? அப்போ 2 இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் என்ன? 3. ஸோ 2 power 3 into 5. இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கேயும் 5 இல்லை. ஸோ 5 1 time into ரிமைனிங் 1 இருக்குது, 7 இருக்குது, 7 இங்கே 1 இருக்குது, 1 இருக்குது. ஸோ 1 time into 1 13 இருக்குது, 13. இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 3640 நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட எல்சிஎம் வேல்யூ. நெக்ஸ்ட்டு நமக்கு ரிமைண்டர் 7 வரணும். ஸோ 3640 ப்ளஸ் 7 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 3647 கிடைக்குமா? ஸோ இது இப்போ நமக்கு இதை ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிட்டா நமக்கு இந்த வேல்யூ கிடைச்சிச்சு. அப்போ இந்த வேல்யூவில் நம்ம எதை டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் 7 நமக்கு கிடைச்சிருமா? புரிஞ்சுதுல கான்செப்ட்? ஏன் ரிமைண்டர் நமக்கு 7 வரணும்னு சொல்லியிருக்காங்க. 7 வரணுங்கிறதுக்காகவே நான் இப்போ ஆட் பண்ணுறேன். ப்ரீவியஸ் சம்மில் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக மைனஸ் பண்ணேன். இங்கே வந்து வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் 3647. அப்போ இதுதான் 3647 divisible by 35, 56, 91. ஸோ we get remainder 7. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர்.